தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இது மிக தவறான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். நான் ஏன்னா முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்லக்கூடாது. அங்கே சென்று மேகதாது சம்பந்தமாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது TVK பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை அழைத்து ஒருமித்த கருத்து உருவாக்கி அதற்கேற்ப நடவடிக்கைகள் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கல, பிறகு எதுக்கு மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தணும்? இது கர்நாடகாவுக்கு தான் சாதகமாக இருக்கும். மேகதாதுவே நான் ஏற்றுக்கல, பிறகு எதுக்கு நான் பேச்சுவார்த்தை எதுக்கு போகணும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை போய் சந்திக்கலாம். அனைத்து தலைவர்கள், அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கலாம். நீங்கள் கர்நாடகாவிலேருந்து DPR அவங்க வந்து செயல்படுத்த தடை செய்யுங்க. இந்த மேகதாது அணைக்கு வந்து DPR டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கையை வந்து வேகமாக தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை தடை பண்ணுங்க. அது பிரதமர் தடை பண்ணலாம், நீர்வளத்துறை மத்திய அமைச்சர் தடை பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு செய்யணும். தவிர பேச்சுவார்த்தையில் என்ன பேச்சுவார்த்தை? கர்நாடகா அடாவடியாக நாங்கள் கட்டியே தீருவோன்னு அங்கே முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது? ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு தவறான ஒரு ஏதோ ஒன்று, அதாவது தீர்மானம், அது ஒரு திருத்தப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தில் திருத்தம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கலாம்னு ஒரு திருத்தம் கொண்டு இருக்காங்க, அமெண்ட்மெண்ட். அதுவே தப்பு. மேகதாதுவை ஏற்றுக்காத போது அப்புறம் அதுக்கு நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏற்றுக்க போகிறோம்? அதுக்கு பேச்சுவார்த்தை எப்படி நம்ம ஏற்றுக்க போகிறோம்? அதனால் எந்த வகையிலையும் மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடாது. காவிரியில் தண்ணி விடுறீங்களா? அந்த பேச்சுவார்த்தை 2 நாளுக்கு முன்பு டெல்லியில் நடந்தது. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து கூட்டம் டெல்லியில் நடந்தது 2 நாளுக்கு முன்பு. கர்நாடகாவில் இன்னைக்கு 62 TMC தண்ணி அவங்க டேமில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு 1 TMC கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம டேமில் தண்ணி கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை. இப்போ 62 TMC தண்ணிக்குள்ள வச்சிருக்கிற கர்நாடகா ஆக்சுவலாக பார்த்தா ஜூன் மாதம் எவ்வளோ கொடுத்துருக்கணும்? உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு படி ஜூன் மாதம் 9.9 TMC தண்ணி வழங்கியிருக்கணும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி மூலமாக. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.9 TMC. ஜூலை மாதம் 32 TMC கொடுத்துருக்கணும். இன்னும் ஜூலை மாதம் இப்போ முடிய போகுது, இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ 2 TMC 3 TMC இருக்க போகுது. அப்போ 32 TMC கொடுக்க வேண்டிய கர்நாடகா இன்னைக்கு 62 TMC தண்ணி இருக்குது. அங்கே எங்ககிட்ட தண்ணி இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடகா கிட்ட போய் எப்படி பேசுவீங்க? எதுக்கு பேச்சுவார்த்தை? இப்பயே ஒரு சூழல்னா இவங்க மேகதாது அணை கட்டின பிறகு அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கே தண்ணி விட முடியாதுன்னு சொல்ற கர்நாடகா நாளைக்கு மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த ஒரு வர சொட்டு தண்ணி கூட வராது. அதனால இது உறுதியா இதை ஒரு நல்ல, அதாவது தமிழக அரசு வந்து இந்த காவிரி பிரச்சனை, இந்த மேகதாது பிரச்சனையை வந்து ஒரு மிக ஒரு தைரியமாக கையாளணும், ஒரு பக்குவமாக கையாளணும். இது ஒரு, ஏன்னா இது வந்து கர்நாடகா கிட்ட அந்த அட்வான்டேஜ் விடக்கூடாது, பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது.